நீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். ஓகே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒன்டாங்க விளையாட போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ பார்க்கணும்னா இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படியே ஐஸ் 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா. ஸோ மொத்தமாக போட முடியாது, ஒன்று ஒன்றா போகிறேன். நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த கேம் நான் எனக்கு விளாண்டு ஒரு இப்போ தான் கொஞ்சம் மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 8 பார்ட் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் மறந்துருக்கோங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாட்டுலாம். டேய், பக்கத்து வீட்டு பையன் நீ ஆண்டா அவன் கூட போவட்டே, அவன் கடிச்சிட்டு போயிடுவான்டா, அவனை ஜூஸ் புளிஞ்சிருவான். அட கடவுளே, என்னடா கேட்காம போயிட்டே இருக்கா. ஐயோ போச்சு, இப்போ இவனை வேற போய் காப்பாடணுமா? சார் எனக்கு கண்ணு தெரியாது சார் எனக்கு கண்ணே தெரியாது சார் தயவு செய்து சார். ஓகேங்க, ஒரு வழியாக நடிச்சு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சாச்சு. ஓகே, என்ன இங்கே கேம் நவர மாட்டேங்குது. ஓகே, என்ன அங்கே இந்த ஸ்க்ரீன்ஷாட் வேறு இங்கே போச்சு, அதை வேறு எடுக்க முடியலங்க. இந்த ஐஸ்கிரீம் மண்டை என்கிட்டேருந்து காப்பாற்றுற ஒரே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டா, இதே இப்போ இல்லை. சரி ஓகே, இப்போ இங்கே ரோப்னு ஒன்று இருக்கோ, அது வேற எங்கேன்னு தெரில. எங்கெங்கே இருக்கு? அட கடவுளே, இங்கே இருக்கு. ஓகே, டக்குன்னு போட்டுற வேண்டியதா. ஓகேங்க, இப்பயாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்க முடிஞ்சா. ஓகே, டக்குன்னு. ஓகே, இப்போ இந்த ரோட் மண்டையன், அதாவது ஐஸ்கிரீம் மண்டையன், இவன் அங்கே இருக்கான். அப்பா ஓகே, இப்போ இவனோட மேப்பு, அதாவது பஸ்ஸில் உள்ள மேப், பஸ்ஸு கீழே ஒன்று இருக்கு, அது கூட பார்க்காம போயிருக்காங்க. அந்த மேப்பை டக்குன்னு எடுத்து இங்கே வச்சிடணும். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து இங்கே போடுவோம். ஐயோ பார்த்து தான்டா. டேய், உன்னால் சும்மாவே இருக்க முடியாதாடா. ஓகே இல்லைங்க அவன். ஓகே, இப்போ இதை எடுத்தாச்சு. இதுதான் மேப்புங்க. நம்ம எங்கெங்கே போகணும், பஸ் எங்கே போகணுன்னு. என்னடா சின்ன பிள்ளைங்கடா காண போகிறாங்க பார்த்தா, ஒரு செக்யூரிட்டி அவர் மிஸ் ஆகிருக்காரு. அதுவும் ஒரு பெரிய ஆள், அதுக்கும் மேலே அவர் ஒரு செக்யூரிட்டிங்க. ஏண்டா இந்த ஊரில் என்னடா நடக்குது? சரி ஓகே, இப்போ அந்த மேப்பை எப்படினாலும் திறக்க முடியாது, ஏன்னா அவன் வேற துரத்திக்கிட்டே இருக்கான். அவன் துரத்துறப்ப நம்மளால் அந்த மேப்பை திறக்கவே முடியாது. அவன் அந்த சைடு போன பிறகு இந்த சைடு நம்ம போயிடுவோம். டேய் பிக்காளி பாயல், ஒரு பிளானை நம்ம போட்டால் இவன் வேற உடச்சி விட்டுருக்கா. டேய், நான் கதவு சாட்டுறேண்ணா, இப்போ ஒன்றால் பார்க்க முடியாதுல்ல. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு மேப்பை திறப்போம். ஓகேங்க, இப்போ நேராக கஃபிட்டேரியாவுக்கு வண்டி எடுக்கும். ஓகேங்க, கஃபிட்டேரியாவுக்கு போக வேண்டியதான். ஓகே அடுத்து டோரை தர. ஓகேங்க, இவன் உள்ளே இருக்கானா வெளியில் இருக்கானா? உள்ள இல்லை. டேய், நீ எப்போது உள்ளே தான்டா சுற்றிக்கிட்டு இருப்ப, ஏன்டா வெளியில் வந்த? அடக்கடவுளே. சரி இங்கே போய் இன்னைக்கு யார் வேலை செய்யறான்னு பார்த்துப்போம். யாரு? சோஃபியா. ஓகே சோஃபியா. டேய் ஓகே, இந்த விண்டோ இவன் வேற இங்கே டார்ச்சர் பண்ணிருக்கான் இவன். இவன் தான் வெளியில் வர, நம்பியே உள்ளே போகிறான். அட கடவுளே, இந்நேரம் அந்த சைடு போயிருந்தா ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம். அந்த சைடு போயிருந்தா அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒவ்வொரு குப்பை தொட்டியாக நம்ம நோண்ட போகிறோம். ஏண்டா குப்பை தொட்டிலாம் நோண்ட வைக்கிறீங்களாடா? சரி, இப்போ ஒரு குப்பை தொட்டியாக பாட்டு அந்த பில் கவுண்டரோட கேஷியரோட அது என்னங்க சொல்லுவாங்க, அந்த காசு வைக்கிற மிஷின் ஏதோ ஒன்று, அதை திறக்கிறதுக்கு ஒரு கோட் வேணும். அந்த கோட்டை நம்ம போடணும்னு அவசியமே இல்லை, அதை பார்த்துக்கிட்டு அங்கே போட்டால் அது திறந்துருக்கோம். சரி, இப்போ இதில் உள்ள காயின் எடுக்கணுங்க. இப்போ இங்கே ஒரு ஆயில் கேனுக்கும். டேய் எங்கடா ஆயில் கேனு? அப்பா ஒரு நிமிஷம் பதறியே போயிட்டு, ஆயில் கேன் எங்கடான்னு. சரி, முக்கால்வாசி நேரத்தில் ட்ரோவர்லடா இருக்கும். இப்போ நானா வெளியிலேயே இருக்கு. சரி ஓகே, டேய் மண்டையா, சீக்கிரம்டா வாடா, நான் வேற உன்னை வெளியில் விட்டுட்டு நான் உள்ளுக்கு போகணும்.
சரி இப்போ நேராக இங்கே போயிட்டு வேனில் இதை தூக்கி போட்டுற வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இப்போ போனால் கன்ஃபார்ம் மாட்டிப்போம். அதனால் இவனை வெளியில் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம உள்ளுக்கு போயிடுவோம். டேய் இங்கே இருக்கடா, டேய் ஐஸ்கிரீம் மண்டையா இங்கே இருக்கண்டா. ஓகே காணு. ஓகே போயிட்டான். டேய் டக்குன்னு ஏங்க அந்த இதில் அவ்வளோ காசு இருக்கு, நோட்டா அது எடுக்காம ஒரு ரூபா காயின்க்கு இவ்வளோ கஷ்டம். அடக்கடவுளே இது என்னடா. சரி ஓகே இப்போ நம்ம வேலை இங்கே முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு மறுபடியும் இங்கே வருவோம். அது ஏன்னே நீங்கள் பொறுத்திருந்து வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ ப்ளே கிரவுண்டுக்கு தான் போக போகிறோம். ப்ளே கிரவுண்ட் இல்லைங்க, அது என்ன ஸ்டாலு. நான் வேற வாய் வேறு ரொம்ப குளருது இன்னைக்கு. ஓகே நேராக இந்த பெட்ரோல் கான் இன்னைக்கு இருக்குங்க. ஓகே இப்போ நேராக இதை போய் வேனை தூக்கி போட்டு அடுத்ததாக பார்க்கிங்காக பெட்ரோல் ப்ளே கிரவுண்டுங்க. என்னங்க மாற்றி சொல்கிற, பார்க்கிங்கு ப்ளே கிரவுண்டு எல்லாமே மாற்றி வரும். சரி ப்ளே கிரவுண்டுக்கு தான் போகணும். இப்போ இந்த பெட்ரோல் கேனை போய் ஃபில் பண்ணணும். அந்த மண்டையை அங்கே தான் போகிறான், நம்மளை பார்க்கல. அதுவும் இல்லாமல் திடீர்னு ஐயோ இப்போதாங்க எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அந்த ஆயில் கேன் வச்சு தான் இந்த கேட்டையை திறக்க முடியும். சரி இப்போ சத்தம் கேட்டிருக்கோம், அவன் வேறு வருவானான்னு தெரில. வந்தானா கன்ஃபார்ம் சுத்தம். சரி இருக்கானா இல்லையா? ஓகேங்க இல்லை. ஸோ இங்கே தான் ஆயிலு. ஓகே இதை போய் வச்சு அந்த கேட்டு ரஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் திறக்க முடியல போலக்கு. ஆனால் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பார்க்குறான் போலக்கு. ஏன்னா வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் தேவையில்லாமல் ஆயில் ஊட்ட மாட்டாங்க. சரி இப்போ வேகமாக போய் திறப்போம். ஓகேங்க இப்போ இதை வச்சாச்சு. பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு போய் ஊற்றுவோம். சரி ஓகே வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். சரி இப்போ நேராக வேணும் போ. ஐயோ டேய் நீ ஆண்டா இங்கே வந்த, அடக்கடவுளே. சரி இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே எனக்கு ஒரு பிளான் பண்ணுறது. இப்போ இவனை இந்த சைடு அனுப்பிச்சிட்டு நம்ம அப்படியே ஒரு சுற்று போட்டு நேராக போயிடுவோம். அதுதான் ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்க ஓகே டக்கு ஓகேங்க இப்போ இதுக்கு மேலே பெட்ரோல் கேன் இதுக்கு மேலே தேவையில்லைன்னு சொன்ன வந்தேன். தேவைதா? அந்த பார்க்கிங்கில் ஒரு காடி இருக்குங்க, நம்ம காடி ஓட்ட போகிறோம். ஸோ அந்த காடியில் சுத்தமாக எண்ணெயில் எவன் போட்டான்னு தெரியல, எண்ணெய் ஊற்றாமல் போட்டுட்டு போயிருக்கா. சரி எண்ணெயை அந்த காடியில் ஊற்றி பாய்க்க போகிறா. அது எதுக்கு பாய்ப்போன்னு நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் புரியும். ஓகே டக்கு கோயினை போகிறோம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துருந்தானா அவ்வளோதான். நம்ம அவங்ககிட்ட ஐஸை வாங்கிட்டு ஸ்டாலில் போய் சாவ வேண்டியதா. சரி ஓகே டேய் கொஞ்சம் அமைதியாக இருறா. நானே இப்போ தான் ஏதோ ஒரு கன்று எடுத்து வரப்போகிறேன். டேய் உனக்கு கன்ஃபார்ம் இருக்குது, ப்ரைஸ் வந்துருச்சு பாரு. நீ செத்தடா. கன்று மட்டும் வரட்டோமே, நீ செத்து போயிடுவ. ஓகே ஐயோ இது வேறு கீழேண்டு பார்த்தாலும் எடுக்க முடியும் போலக்கு. இன்னொரு வாத்தி சுற்றிட்டு வரணுங்க. அட கடவுளே, இந்த கேமில் இருக்கிற கடுப்பான விஷயம் தெரியுமா, ஒரு வாட்டி பாட்டானா இப்போ கிராணி நான் ஒரு சுற்று போட்டால் அது அந்த சைடு பாட்டுருக்கோம், நம்ம இந்த சைடு போயிடலாம். இவன் ரொம்ப அலர்ட்டாக இருக்கா, மண்டையிலே போடு, என்னையவா துரத்துற. ஓகே இருங்க ஒரு காமெடி பண்ணி விட்ருக்கான்ல. சை டே ஏழுக்கு அந்த வயசாச்சுடா, இந்த நேரத்தில் போய் பேண்ட்டில் கக்கா போயிருக்காச்சி. ஓகே இப்போ நேரம் ஐயோ என்னங்க கேம் லைட்டாக ஹேங் ஆகுது. சரி ஓகே இப்போ நார்மலாச்சு.
இப்போ வந்து இந்த பார்க்குள்ளே போய் ப்ளே கிரவுண்ட் பார்க்க ஒன்றுதான். சரி ப்ளே கிரவுண்ட்குள்ளே போய் ஒரு காட்டு காண போனானே, அவன் இங்கே தான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறான். ஸோ வந்து அவன் அந்த சைடு இருக்குல்ல, அங்கே செக்யூரிட்டி வேலை பார்க்குறா. வெண்டெல்லாம் போட்டு மறைச்சிட்டாங்க, ஏன்னா காண போன ஒரு இடம் இல்லை, அதனால. சரி இப்போ இதை அழட்டி விட்டு ஓகேங்க 2 ட்ரைடாங்க இது பண்ணிட்டோம். அது ஆக்சுவலி ஒரு பசல். ஏன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரோன்னு சொல்ல முடியாது. என்னடா இது போக முடியல. லிவரே அடைக்கலவு குனிஞ்சிதான் போகணும் போல இருக்குங்க. ஓகே இப்போ ஓகே இவன் மிஸ் ஆகுனால அவனை ஜாக்கெட் இங்கேயும் விட்டுட்டு போய் பார்ல ஒரு ஆஃபீஸ்க்கு இருக்கும். இவன் அந்த பார்க்கில் உட்காந்துருக்கும் போதே இங்கே தான் எங்கேயோ காண போயிட்டான். ஸோ வந்து அதில் ஒரு ஆஃபீஸ்க்கு இருக்கும். அவங்க பார்க்கிங்னு ஒரு பார்க்கிங் அந்த இடத்துல வேலை பார்க்குறா. ஸோ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அவன் கையில் கொடுத்துருக்காங்க அந்த மேனேஜர். அப்பா எவ்வளோ விளக்க வேண்டியது இருக்குது. சரி எங்கேயோமே காணுமே. எங்கடா வச்சுருக்கீங்க? அதோ அங்கே இருக்குங்க. ஓகே இதான் அந்த கார்ட் ஜாக்கெட்டு. இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துருவோம். ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு. இது வந்து அவன் காணா போன ஒரு ஸ்பாட்டு. நம்மள போலீஸ்லாம் என்ன பண்ணணும்னா உன்னோட ஜாக்கெட் அப்ளைசர்ஸு அப்புறம் இந்த கீயை வந்து முக்கியமாக அந்த மேனேஜர்கிட்ட போட்டிருக்கணும். ஆனால் இப்போ அவன் கண்டிப்பாக மிஸ்ஸிங் ஆகி ஒரு நாளாச்சும் ஆயிருக்கணும். அந்த மேனேஜருக்கு ஒரு கீ கூட தேவைப்பட்டிருக்காரா? என்ன மேனேஜரும். சரிங்க இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் ஏன் யோசிச்சுக்கிட்டு. ஓகே ஆனால் எனக்கு என்ன பெரிய டவுட்னா, இல்லை வண்டியை அவன் ஓட்டிகிட்டு போகிறான், ஆனால் அவன் தான் நம்மளுக்கு வில்லனு. நம்ம இந்த கேமில் நம்ம அவங்கிட்ட சாவணும்னு. ஆனால் அவன் நம்ம சொல்கிற இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இப்போ நேராக மேலே போயிட்டு ஒன்லி கேன் ஸ்டாஃபா எம்ப்ளாயியா என்னமோ போட்டிருக்கோம், அவங்க மட்டும் தான் போக முடியும்னு போட்டிருக்கோம். அந்த ரூம்குள்ளே போனோம். இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ஏன்னா ஒரு 2 monthsக்கு முன்னாடி தான் இந்த கேமு ஃபுல்லாக முடித்தேன் 8 part வரைக்கும். என்கிட்ட அந்த வீடியோ இருக்குது, வீடியோ போய் பார்த்தேன். ஸோ இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுங்க. ஓகே சோஃபி ஐடி எடுத்துக்கணும். ஆமாம் எம்ப்ளாயி தான் அங்கே சொல்லுவாங்க. அந்த வீடியோலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அதை யூடியூப்பில் போடலாங்க. ஏன்னா வந்து நார்மலாக பர்சனலாக விளாட்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் அப்போ வேறு நம்மக்கிட்ட யூடியூப் சேனலே இல்லை. அப்போ எப்படி எங்கே போய் யூடியூப்பில் போடுறது? சரி ஓகே இப்போ அந்த ரோட்டு மண்டையை காணும். ஓகே இப்போ நேராக வந்து இப்போ என்ன பண்ணோம்? ஸ்க்ரீன்ஷாட் எங்கடா? எங்கடா ஸ்க்ரீன்ஷாட்டு? சரி பெயிண்ட் பால் கன்று பாய்ப்போம். இதோ பாய்க்கலாம், அதுக்கு தான் இதை எடுத்தோம். சரி நான் காடின்னு ஒரு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோ இங்கே தான் பச்சக்கு. ஓகேங்க இது வந்து அந்த மண்டையை வர மாதிரி லைட்டாக சவுண்டு கேட்குது. இப்போ அதிகமாகவே கேட்குது, எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த நான் சொன்னலைங்க, முக்கியமாக இந்த ஹோரர் கேம் விளாடும்போட மறக்காமல் ஹெட்செட் போட்டுட்டு போங்க பாருங்கள். ஏன்னா வந்து பாருங்களேன் விளாடுங்க. ஏன்னா வந்து அப்போதான் ஒரு வில்லன் வந்து உங்கள் பக்கத்தில் வரானா அந்த ஒரு சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. அது கேட்காம இருக்காது, ஆனால் கேட்காமலாம் இருக்காது, கேட்கும். ஸோ அதான் நான் பார்க்குற ஒரு ஸ்பெஷலிட்டி. ஏங்க அதை விட கேவலமான கடை 7 கலந்த வயசாச்சு இன்னும் பேண்ட்லடா கக்கா போயிட்டுக்கா போடா. ஓகே இப்போ இதில் பெட்ரோல் ஊற்றிட்டு காடி ஓட்ட வேண்டியதா. ஓகேங்க இப்போ நேராக மேலே போயிட்டு நடுவில் வர நீ தள்ளி போடா. ஓகேங்க மேலே போயிட்டு அந்த மேலே வந்து ஒரு இது இருக்கும், அதை உடச்சி விடணும். ஓகே உடடா. இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும், லேகாக இருக்கும் அங்கங்கே. ஓகேங்க ஏன்னா வந்து ஏன் தெரில ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன்னு என்னன்னு தெரில, கேம் ரொம்ப ஹேங் ஆகுது. எதுக்கும் இங்கேயோ உடச்சி விட்டுப்போம். ஏன்னா அவன் அந்த சைட்டு வந்தான்னா நம்ம இந்த சைட்டு தப்பிச்சு போயிருக்கோம். ஓகே இப்போ இந்த வெண்ட முறை திறந்து விட்டுப்போம். இப்போ இங்கேடா பெரிய வேலைக்கு இந்த ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை. அந்த ப்ளாயர் இருக்குங்களே, அந்த ப்ளாயர் எங்கிட்டோ எடுப்போம். அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஆனால் அந்த ப்ளாயரை வச்சு அந்த மேலே அதை கட் பண்ணி கீழே உடைக்கிறோம். கீழே போய் தான் ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது,
சர்ப்ரைஸ்னும் சொல்லலாம். அதாவது ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ ஏன்டா பேசிட்டே முறையே வருவியாடா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மேலே வேறு மெசேஜ்லாம் வருதுங்க, கண்டுக்காதீங்க. நேரம் கட்ட நேரத்தில் எவ்வளோ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்போ நேராக அந்த காடி எடுத்து வரும். நடுவில் வந்தானா இடிச்சிட்டு போக வேண்டியதான். பாருங்களேன், அலர்ட் ட்ரெயின் தான். காடியிலலாம் என்னால் அடி வாங்க முடியாதான்னு தப்பிச்சிட்டான். சரி ஓகே, இப்போ நேரம் அந்த ஐடி கார்டு ஒன்று எடுத்தோம்ல, அதை போய் கஃபிட்டேரியாவில் தான் வேலை. அதை வச்சு ஓகே, எங்கடா கஃபிட்டேரியாவுக்கு போங்க. ஓகே, இவெல்லாம் வில்லனாங்க. இவெல்லாம் வில்லனா? நம்ம சொல்கிற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகிறான். சரி, சோஃபியா ஒரு இளமையான பெண்ணாக இருக்குன்னு பார்த்தா ஒரு கிளவி, அதாவது கிட்டத்தட்ட கிராணி மாதிரி உள்ள கிளவி. ஆனால் கிராணி விட மோசம்லாம் இல்லை, ஓகேடா. சரி, இது என்னது? இங்கே போகிற வழியா? சரி. ஐயோ, இந்த ரோட் மண்டே வேறு இங்கே வந்தானா சத்தம். சரி, இவன் வேறு ஆமை மாதிரி போயிட்டு சீக்கிரம் போய் தோலடா. ஓகேங்க, இப்போ இங்கே ஏதோ ஒரு கீ இருக்குமே. அதுவும் அங்கே இருக்குது பாருங்க. ஓகே, கிட்டத்தட்ட கேம் முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த சைட்டு வழியாக போயிடுவோம். டேய் திறங்கடா. டேய் என்னடா திறன்ட்டு மூடுது. சரி, நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சைட்டில் ரோட்டில் இருக்கானா அவன் திறக்கு. அவன் மூட அதாவது நம்ம திறக்க மூட அவன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது நம்ம திறக்கிறப்ப அவனும் திறந்துருப்பான். ஆனால் நம்ம தான் முதல் திறந்துருப்போம், அவன் டக்குன்னு க்ளோஸ் பண்ணியிருப்பான். அதுதான் நடந்திருக்கோன்னு ஒரு நிமிஷம் பயன்ட்டேன். சரி ஓகே, 235 எங்கடா இருக்கு? ஓகே, 239 வந்தாச்சு. இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குங்க. ஓகே, டக்குன்னு திறா. டே இப்படி ஆமை மாதிரி வந்துட்டு திறந்தா என்னடா அர்த்தம்? அந்த ரோட்டு பையன் வேறு வந்துட போனான். சரி ஓகே, பிளேயரை டக்குன்னு எடுறா. ஓகேங்க, பிளேயரை எடுத்தாச்சு. ஐயோ டேய், நீ உனக்கு வேறு நேரம் காலமே இல்லையாடா வர? நம்ம எங்கேயாவது முக்கியமான வேலையாக போக முடியாதா? நான் சொன்னல ஒரு பிளேயரே, அது இங்கே தான் கிடைக்கும். சரி ஓகே, இப்போ நேராக மேலே எங்கடா மேலே போகிற வழி? நம்ம ஒரு வாட்டி போயிட்டு அதுக்கான போயிடுமோ? அங்கே இருக்குங்க. நான் ஒரு பைத்தியம். அங்கே இங்கே இருக்கிறதா அங்கே போய் தெரியுதுங்க. சரி ஓகே, எங்கடா அது? எங்கடாண்டோ? அது வேறு உள்ளுக்கு இருக்கா? அதில் வெளியிலலாம் இருக்கோம். நான் ஒரு மறுபடியும் மைனை குழப்பிட்டீங்கடா. சரி ஓகே, நேராக தள்ளி விட்டு போக வேண்டியதா? இந்த வெண்டை திறந்துட்டான்னு வச்சுருந்தோம், ஃபாஸ்ட்டாக உள்ளுக்கு போயிடலானே. எவன்டா மறுபடியும் மூடுனவ? ஏண்டா ஒரு நல்ல காரியம் பட்டு போனால் அது உங்க பொறுக்காம கெடுத்து விட்ருவீங்களாடா? ஓகே, இப்போ நேராக நான் இறங்கியாச்சு. போஸ்டருக்கு பின்னாடி என்ன இருக்குது? என்னது இது? ரோட்டோட அடுத்த பிளானு. இதில் 16 குண்டு பசங்களை அடைச்சி வைக்கலாம். ஸோ இந்த ரூமை எக்ஸ்பிளைன் பண்ணுற அடுத்த பிளானா? டேய் அங்கே என்னன்னா உங்கள் கிளவியாக இருக்கிற உங்கள் அம்மா ஈவல் ஸ்கூல் உள்ள பையங்களை பிடிச்சி கொடுமை பண்ணுறதுக்கு, நீ என்னன்னா வெளியில் உள்ள பையங்களை பிடிச்சி கொடுமை பண்ணுற. அட கடவுளே, குணத்துக்கு தப்பாத பிறந்த குடும்பம்னு சொல்லலாம். ஓகே, இல்லை அந்த ஒன்றுமே போடல. அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதோட ஸ்பெஷல் அந்த மெல்டடா. ஏன்டா 10 பசங்களை வச்சு அவனுங்களை புழிஞ்சு இந்த இதை வச்சு அவனோட அப்பாவோட பேரை காப்பாற்ற போகிறான். அட கடவுளே. சரி இந்த கேஜிக்கு எடுத்துகிட்டு என்னடா இங்கே போகல? டேய் அப்போ நான் எங்கடா போகிறது? ஐயோ, வேறு எப்படியோ போகணுமே, மறந்துட்டுமே. லேடர். இது வழியாக தான் அங்கே போகும். ஓகே, என்ன அங்கே போகல? என்னடா இது? இதெல்லாம் தானே போவோம். இங்கே நாங்கள் போகல, ஏதாவது பக்காக. டேய் கேம் முடிக்கிற கட்டத்துக்கு ஓகேங்க, ஒரு வழியாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
ஐயோ டேய் இப்போ தான் மேலே வந்துருக்குமா சரி போயிருடா டேய் போயிருடா டேய் 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 ஓகேங்க போயாச்சு இப்போ நேராக கீழே போயிட்டு நேராக போனால் அது நல்லா இருக்கிறது சப்பையாக முடிஞ்ச மாதிரிக்கும். அதனால என்ன பண்ணுறோன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறது ஒரு சீரியஸாக ஒரு பழி வாங்கிட்டு போயிடுவோம். டேய் ஐஸ்கிரீம் மாட்டியா எப்போல்ல வருவல டோ இப்போ வாடா டேய் வாடா டேய் இங்கே தான் இருக்க வாடா இங்கே இருக்கா இங்கேயோ டேய் பாட்டு பாடுறியா நீ ஓ இங்கே இருக்கீங்க சரி சரி இங்கே போடுறா மறுபடியும் போயிட்டானா பார்த்துருக்க முடிய போகிறாங்க. டேய் இப்படிலாம் உன்னை அசிங்கப்படுத்துறேன் வரையாடா டேய் வாடா ஓகே சீக்கிரம் வாடா சீக்கிரம் வா ஓகே மண்டையில அந்த வாயில் போடணும் ஓகே ஓகேடா என்னங்க தெரியுமா நீங்கள் கலரு சரி ஓகே என்னடா யாரா இந்த அக்கா டேய் யாரா இந்த அக்கா ஓ இப்போதாங்க புரியுது நம்ம கன்னு தட்டிகிட்டே இருக்க முடியாது தெரியாமல் கன்னை யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்னும் எனக்கு நிறைய ஆமோ வேணும்னு தட்டிட்டோம் அதான் ஆட் பண்ணுறது. நான் கூட என்னடா இந்த அக்கா திடீர்னு வந்து பேசிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தேன். என்னடா டேய் என்னடா பக்கா ஓ கையில் சாவி வைக்கணும் போலக்கு. ஓகே இப்போ மட்டும் வரல கொன்னே போடுருவேன் ஓகேங்க. இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு ஏடிஜி முடித்து விட்டார்கள் என்று கமெண்டில் போடுங்கள். லைக்கை தெறிக்க விடுங்கள், சப்ஸ்கிரைபையும் தெறிக்க விடுங்கள். இப்போ நடுவில் சில கட்டெலாம் வந்துருக்கோம் ஏன்னா டைம் ரொம்ப போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஏன்னா சிலவங்களாம் டாட்டாவும் குறவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சிலவங்களுக்கு மட்டும்தான் ஒய்ஃபை சிலவங்களாம் ஒய்ஃபை இருக்காது. டேய் ஓகே இவனோட கழுத்தை வேறு வந்தப்போ பிடிச்சிட்டு இருந்தா நம்ம தரானே கிஃப்ட்டு. டேய் இது எனக்குவே என் வீட்லேயே இருக்குடா. டேய் ஒரு வேளை ஏதோ ஹேங் போல் இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம். சரி ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நைட் வீடியோ வரமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வராது. எனக்கு இன்றைக்கே 2 வீடியோ போட்டோம். மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ. ஆக்சுவலி வீடியோவை ஈவினிங் செய்கிறேன் ஆனால் வீடியோ ஓகேங்க வீடியோ எப்போ முடிப்பேன்னு எனக்கு தெரியாது. லைட்டாக வாய்ஸ் லேக் ஆகிடுச்சு ஏன்னா எடிட் பண்ணணும். ஸோ நைட்டு எனக்கு தெரிஞ்சு நைட் ஆயிரும் எடிட் பண்ணுறது. ஸோ வீடியோ பார்க்காம மறக்காம லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து என்ன வீடியோ போடணும் காமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு ப்ரோ கேம் போடுங்க ப்ரோ. ஓகே கண்டிப்பாக போடுறேன். நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு போடுவேன் சரியா. ஓகே பாய் ஃப்ரம் ஏடிஜி பாய். ஸோ உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அவினாஷ்.